இன்றைக்கு 23 பேர் அமைச்சர்களாக பதவியேற்றுக் கொண்டனர். அவர்களில் 2 பேர் தாவேகாவுக்கு ஆதரவளித்த காங்கிரஸ் கட்சியினர். அந்த வகையில் 59 ஆண்டுகளுக்கு பிறகு காங்கிரஸ் கட்சி அமைச்சரவையில் இடம்பெற்றுள்ளதும் ஒரு குறிப்பிடத்தக்கதாக பார்க்கப்படுகிறது. ஒரு அரசியல் மாற்றமாக 59 ஆண்டுகளுக்கு பிறகு தமிழ்நாடு அமைச்சரவையில் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் பதவியேற்றுள்ளனர். அவர்களுக்கு ஆளுநர் அர்லேக்கர் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். தற்போது நம்முடன் பத்திரிகையாளர் சுவாமிநாதன் தொலைபேசி வாயிலாக இணைகிறார். வணக்கம் திரு சுவாமிநாதன். இளைஞர்கள் எழுச்சியோடு இன்றைய அமைச்சர்கள் பதவியேற்றுக் கொண்டுள்ளார் என்று பார்க்க முடிகிறது. அதேபோன்று கூட்டணிக்கும் தாவேகா ஆதரவு கொடுத்த அனைவருக்கும் இதில் நாங்கள் ஆட்சியில் பங்கு கொடுப்போம் என கூறியது போலவே அவர்கள் அமைச்சர்களாக பதவியேற்றுள்ளனர். இந்த அரசியல் மாற்றத்தை நீங்க எப்படி பார்க்குறீங்க? நிச்சயமாக நீங்கள் சொன்னதை போல மிகப்பெரிய அரசியல் மாற்றம் இது. 1967 பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய அமைச்சரவை இளைஞர்கள் ததும்ப நிறைம்ப இருந்தது. அதே போன்று 1977 எம்ஜிஆர் அவர்களுடைய அமைச்சரவை, அந்த அமைச்சரவையிலும் பார்த்தீங்கன்னா பல ஆச்சரியங்கள், கிட்டத்தட்ட எளியவர்கள் நிறைய பேர் அதிகாரத்திற்கு வந்தது போன்றவைகள் இருந்தது. ஸோ அதே போன்ற ஒரு அமைச்சரவையாக இன்றைக்கு விஜய் அவர்களுடைய அமைச்சரவை இருக்கிறது. இன்னொன்று, இந்த அமைச்சரவையில் இதுவரை 33 பேர் பொறுப்பேற்றிருக்கிறார்கள், முதல்வர் விஜய் அவர்கள் உட்பட. இந்த 33 பேரில் நாம் பார்த்தோம்னா சட்டமன்ற அனுபவம் கொண்டவர்களே 2 பேர் தான். ஒன்று அங்கு இருக்கக்கூடிய செங்கோட்டையன் அவர்கள், நீண்ட நெடிய அனுபவம் கொண்டவர். இன்னொருவர் காங்கிரஸ் கட்சியினுடைய சார்பில் இன்றைக்கு அமைச்சராக்கப்பட்ட கிள்ளியூர் தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் ராஜேஷ்குமார் அவர்கள். அங்கு அதே காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த விஸ்வநாதன் அவர்கள் கூட நாடாளுமன்றத்தில் அனுபவம் கொண்டவர் தான். அப்போ முற்றிலுமே சட்டமன்றத்திற்கே புதியவர்கள். அவர்களில் பலரும் அமைச்சராக இருக்கிறார்கள். இன்னொன்று, 4 பெண்களுக்கு அமைச்சர் பிரதிநிதித்துவம் வழங்கப்பட்டிருக்கிறது. பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்தவரை நீங்க கடந்த காலங்களில் பாத்தீங்கன்னா திமுக அதிமுக அமைச்சரவைகள்ல 2 முதல் 3 பேருக்கு தான் வாய்ப்பு வழங்கப்படும். ஆனால் இதுவரை 7 பேருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இன்னும் 2 இடங்கள் எஞ்சி இருக்கிறது. அதில் ஒன்று விடுதலை சிறுத்தைகள் வரும் என்கிற பட்சத்துல அந்த எண்ணிக்கை 8ஆக உயரும். நம்ம அப்படி பார்த்தோம்னா சற்று இருக்கக்கூடிய ஒரு 25% கிட்டத்தட்ட பட்டியல் சமுதாயத்திற்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. மொத்தம் இருக்கக்கூடிய 35 அமைச்சர்கள் என்கிற விகிதாச்சாரத்தோடு நம்ம ஒப்பிட்டோம்னா அது 22 முதல் 24% உயர்ந்துவிடும். ஸோ அப்ப அந்த அடிப்படையில் பார்த்தால் அனைவருக்குமான ஒரு எளியவர்கள் கைகள்ல ஒரு அதிகாரம், அவர்கள் ஒரு சிறப்பாக செயல்பட வேண்டும் என்கிற நம்பிக்கையின் அடிப்படையில் உருவான ஒரு அமைச்சரவை அப்படிங்கக்கூடிய புள்ளியில தான் பாக்குறேன். இதுல ரொம்ப குறிப்பா நீங்க திமுகவில் இன்னொரு கோணம் கூட இருக்கிறது. சில அதிகார மையங்கள் இருக்கும். இங்க அதிகார மையம் இல்ல, அதிகார பரவல் இருக்கு. அதற்கு உதாரணம் ஈரோடு செங்கோட்டையன் அவர்களுடைய மாவட்டத்திலே கூடுதலாக ஒருவருக்கும் அமைச்சர் பதவி வழங்கப்பட்டிருக்கிறது. அருண்ராஜ் அவர்கள் இருக்கக்கூடிய மாவட்டத்துல நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா 3 பேருக்கு, நாமக்கல் மாவட்டத்துல மொத்தமே அங்க 6 தொகுதிகள் தான், 3 அமைச்சர் பதவி வழங்கப்பட்டிருக்கிறது. சென்னை மண்டலத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க சென்னையில மட்டும் 7 பேருக்கு அமைச்சர் பதவி வழங்கப்பட்டிருக்கிறது. அப்ப இது எல்லாமே அதிகார பரவலுக்கு வழிவகுக்கிறது. அதிகார குவியல் இல்லாமல் அதிகார பரவல். அப்படி பல வகைகள்ல இது ஒரு ஆச்சரியங்கள் நிறைந்த, அற்புதங்கள் நிறைந்த ஒரு அமைச்சரவையாகத்தான் இருக்கிறது. நீங்க களத்தில் அவர்கள் புதியவர்கள், அனுபவம் இல்லாமல் முதல் முறையாக அமைச்சராக கூடியவர்கள். அதையும் கூடுதலாக உழைப்பையும் செலுத்தணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பை தாண்டி இந்த அமைச்சரவை தமிழக அரசியலில் ஒரு புதிய பாதையை காட்டியிருக்கிறது அப்படின்னே சொல்லலாம். இந்த அமைச்சரவை நிகழ்ச்சியில் இன்னொரு மாற்றமும் இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தது. அதிமுகவும் இதில் உள்ள இருப்பாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஆனால் இன்னைக்கு அந்த ஒரு விஷயம் இல்லாததை அதிமுகவும் பிளவுபட்டிருக்கதை நம்ம பார்க்குறோம். சற்று முன்பாக தனபால் அவர்கள் கூறும்போது கூட அது முடிஞ்சு போன கதை, அதை பற்றி பேசாதீங்க அப்படின்ற அளவுக்கு இன்னைக்கு அதிமுக இருக்குன்னா அதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்ல, அதிமுகவின் ஒரு பிரிவை அமைச்சரவை பிரதிநிதித்துவம் கொடுக்க வேண்டும் என்று முதலில் தாவேகா விரும்பினார்கள். ஆரம்பத்துல இந்த விஷயங்கள் எல்லாம் தொடங்குவதற்கு முன்பு விரும்பினாங்க. பட் சி.வி. சண்முகத்திடம் அவர்கள் ஒரு டிமாண்ட் வச்சாங்க. நீங்க தான் உண்மையான அதிமுக என்பதை நிரூபித்து விட்டு வாருங்கள்னாங்க. கிட்டத்தட்ட 25 எம்எல்ஏக்களை தான் சி.வி. சண்முகம் தரப்பால் திரட்ட முடிந்தது. ஒருவேளை அந்த எண்ணிக்கை 32 என்று உருவாகி இருக்கக்கூடிய பட்சத்துல நிச்சயமா சி.வி. சண்முகம் தரப்புக்கு 4-5 அமைச்சர் பிரதிநிதித்துவம் இதற்குள் கிடைத்திருக்கும். இதுக்குள்ள 2 கூறுகள் இருக்கு. ஒன்று, தாவேகாவினுடைய தேர்தல் வியூக வகுப்பாளர் அவர் தொடர்ச்சியாக ஒரு விஷயத்தை கூறி வந்தார். அதிமுகவினுடைய வேலுமணி தரப்பு, சி.வி. சண்முகம் தரப்பு யாரையாவது ஒருவரை அமைச்சரவையில நம்ம உள்ளே இழுத்தோம்னா கிட்டத்தட்ட அது மக்கள் வாக்களித்த மக்களுக்கு நம்ம மீதான நம்பகத்தன்மை இழந்து விடுவார்கள். ஏன்னா தேர்தல் களத்தில் ஊழல் சக்தி என்று அதிமுக விமர்சித்திருக்கிறார்கள். சோ அப்ப தூய சக்தி என்ற ஒரு வாதத்தை முன்னெடுக்கிற பொழுது அது ஒரு பெரிய கேள்விக்குறியாக மாறும் என்றெல்லாம் சொன்னதுனாலதான் 32 அவர்களால் எட்ட முடியலைங்கிற சூழல்ல தான் அவர்களுக்கு அமைச்சரவை பிரதிநிதித்துவம் கிடைக்கல. இதுல கிட்டத்தட்ட இப்பொழுது விரக்தியின் விளிம்பில் இருக்க வேண்டியது சி.வி. சண்முகம் தரப்பு தான். நீங்க சிபிஎம் சண்முகமா சி.வி. சண்முகமா என்றெல்லாம் நேற்று முன்தினம் எல்லாம் பெரும் பரபரப்பாக இருந்தது. ஏன்னா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் சண்முகம் அவர்களை தொடங்கி திருமாவளவன் அவர்கள் தொடங்கி பலரும் அதிமுக அமைச்சரவைக்குள் வருவதை விரும்பவில்லை. இந்த சூழல்ல அதிமுகவில்
இந்த பிளவுபட்டு நிற்கக்கூடியவர்களுக்கு இனி எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தலைமையை ஏற்பதை தவிர வேறு வழி இல்லை என்றுதான் தோன்றுகிறது. ஏன்னா நீங்க இவர்களுக்காக காத்திருந்து சில அமைச்சர் பிரதிநிதித்துவத்தை விட்டு கூட வைக்கல. 33 பேர் போட்டுட்டாங்க. இன்னும் நியமிக்க வேண்டியது 2 அமைச்சர்கள் தான். அதில் ஒன்று விசிகாவுக்கு, இன்னொன்று இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் இருக்கு. அதனால் சி வி சண்முகம் தரப்பு கிட்டத்தட்ட இதுல ஒரு செட்டில் ஆகி அதிமுகவுக்குள்ளே மீண்டும் அது ஒரு பிளவை ஒருங்கிணைக்க வேண்டிய தேவையும் நெருக்கடியும் தான் அவர்களுக்கு உருவாகி இருக்குன்னு பாக்குறேன். இல்லைன்னா நீங்க கிட்டத்தட்ட புதிய அமைச்சரவை இன்னும் இடம் இருக்காது. கிட்டத்தட்ட 33 போட்டுட்டாங்க. இப்ப சி வி சண்முகம் தரப்பிற்கு முன்பு இருக்கக்கூடிய வாய்ப்பு என்பது எம்எல்ஏ பதவியை தக்க வைப்பதுதான். அது இந்த 25 பேரை அவர்கள் திரட்டினதுக்கு காரணமே நம்மில் சிலர் அமைச்சர் ஆவார்கள் என்கிற நம்பிக்கை தான். அது உடைபெற்றிருக்கும். அது உடைபெற்றிருப்பதனால் அவர்கள் அதிமுக எடப்பாடி பழனிசாமி அவர்களும் இறங்கி வந்தால் இப்பொழுது அதிமுக இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்களையாவது காப்பாற்றலான்னு பாக்குறேன். பட் அதுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் நிறைய சமரசம் செய்யணும். நீங்க அவர்களே போட்டிக்காக ஒரு நாளிதழை தொடங்கி விட்டார்கள், போர்வால் என்கிற பேர்ல. அவர்கள் கட்சியின் அதிகாரப்பூர்வ பத்திரிகை இன்னொன்றை தொடங்கிட்டாங்க. ஏன்னா நமது அம்மா கிட்டத்தட்ட சி வி சண்முகம் தரப்பிடம் இருப்பதனால். சோ அந்த நிலைகளில் இருந்தெல்லாம் இறங்கி வந்தால் மட்டும்தான் அதிமுகவுக்கு இனி ஒரு எதிர்காலம் இருக்கும்னு பாக்குறேன். தொலைபேசி வாயிலாக உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு நன்றி திரு சுவாமிநாதன்.